கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே ஜவளகிரி காப்புக்காட்டில் இருந்து இன்று அதிகாலை சுமார் 8 யானைகள் கூட்டமாக வெளியேறி தங்கனப்பள்ளி கிராம வழியாக சுற்றி திரிகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த வனத்துறையினர் அந்த யானைகளை கிராம பகுதிக்குள் புகுந்து விடாதவாறு குமலாபுரம் வழியாக வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அண்ணல் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் திருவொற்றியூர் எர்ணாவூரில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட குழு உறுப்பினர் வெங்கட்டையா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 400 கிலோ புகையிலை போதைப் பொருட்களை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தீவட்டிப்பட்டி போலீசார் காருடன் பறிமுதல் செய்தனர். மேலும் போலீசாரை மிரட்டிவிட்டு தப்பியோடிய கார் ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீனவர் அணி மாநில செயலாளர் கீதா சேரன் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பிள்ளிக்கல் பாளையம் ஏல சந்தையில் நடைபெற்ற ஏலத்தில் உருண்டை வெல்லம் சிப்பம் ஒன்றுக்கு 1250 ரூபாய் வரையிலும், அச்சு வெல்லம் சிப்பம் ஒன்று 1340 ரூபாய் வரையிலும் ஏலம் போனது. வெல்லம் விலை உயர்ந்துள்ளதால் வெல்ல உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 68ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு திருக்கழுக்குன்றம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வரதராஜன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சவுத்விக் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நெடுஞ்சாலைத்துறையினர் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் தலித் அமைப்பினர் ஒருங்கிணைந்து அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு வடலூர் 4 முனை சந்திப்பு அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தலித் கூட்டமைப்பு பேரவை உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் கடற்படை வீரர்களுக்கான ஹெலிகாப்டர் பயிற்சி பள்ளி உள்ளது. இந்த பள்ளியின் 103வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா அதன் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய கடற்படை விமான போக்குவரத்து ரியர் அட்மிரல் ஏடி தியாப்ளஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அண்ணல் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பில் விருத்தாச்சலம் பாலக்கரையில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கடலூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர், தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் தண்டபாணி, நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை ஒட்டி வீர வணக்க நிகழ்ச்சி கபிஸ்தலம் ஊராட்சி மன்ற தலைவர் லண்டன் குணா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் கபிஸ்தலம் முத்துச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் சூரப்பட்டு பகுதியில் திருவண்ணாமலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பழுதடைந்ததை மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் சோழன் போக்குவரத்து கழகம் முன்பு அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பு அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அம்பேத்கர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு உறுதிமொழி ஏற்றப்பட்ட பின்பு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொன்னமராவதி அருகே தொட்டியம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தில் பொன்னமராவதி நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அம்பேத்கர் பட திறப்பு விழா நடைபெற்றது. இதற்கு விசிக நகர செயலாளர் மலை தேவேந்திரன் தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை விமான நிலைய விரிவாக்கம் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவை தொடர்ந்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் புரட்சியாளர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் 68ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து அனைத்து கட்சியினர் மரியாதை செலுத்தினர். இதேபோல் வந்தவாசி அடுத்த வட வணக்கம்பாடி கீழ் வெள்ளியூர் கூட்டுச்சாலை அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி விசிக மேற்கு ஒன்றிய செயலாளர் கீழ் வெள்ளியூர் தசரதன் தலைமையில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 63வது தேசிய மருந்தக வார விழாவையொட்டி ஸ்ரீ சண்முகா கல்லூரி சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணிக்கு சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி தலைமை வகித்த நிலையில் சங்ககிரி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா முன்னிலை வகித்து கொடியசைத்து பேரணியை தொடக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கலைஞர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேகம் சீனிவாசன் குருசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் 108 பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து ஐயப்பனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு இன்று அவரது 68ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா தலைமையிலும் மாவட்ட தலைவர் வேந்தர் பாலா முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா, தேனி மாவட்டத்தில் ஜாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் இதுகுறித்து தேனி மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கொடுத்தும் பல போராட்டங்களை நடத்தியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி பேசினார். தேனி மாவட்டத்தில் ஜாதிய வன்கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த ஜாதிய வன்கொடுமைகளை இந்த மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை பலவிதமான போராட்டங்களை கையில் எடுத்து இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏதேனும் புகார் எதுவும் கொடுத்தால் இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறது. மாவட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த புகார் கொடுத்தாலும் அதனை வாங்கி தனது பின்பக்கமாக போட்டுக்கொண்டு எங்களுடைய புகாரினை செவிசாய்க்கவில்லை. இதுபோன்ற மெத்தன போக்கில் செயல்பட வேண்டாம். அது மட்டுமல்லாமல் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் மருகால்பட்டியில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை சேதப்படுத்தியுள்ளார்கள். அதனை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக சென்று அந்த சிலையை சேதப்படுத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரினோம். வழக்கு பதிவு செய்தார்கள். ஆனால் அந்த சிலையை இதுவரையும் சரி செய்யவில்லை. 3 லட்ச ரூபாய் நிதி அந்த சிலைக்கு நாங்கள் செலவழித்தோம் என்று கணக்கு காட்டியுள்ளார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருத்தானூரைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் டெம்போ ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் இவரது வீட்டில் 21 சவரன் தங்க நகைகள் 1 லட்சம் ரூபாய் பணம் திருடு போயுள்ளது. பின்னர் புகாரின் பேரில் ஓமலூர் போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எடுக்கப்படும் 570 ஏக்கர் நிலத்தை அளவிடும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் பொட்டியபுரம் கட்டூர் கிராமத்தில் எடுக்கப்படும் நிலத்தை அளந்து நிலத்தில் உள்ள மரங்களை எண்ணிக்கை செய்து மதிப்பீடு செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது இதற்கு விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அதிகாரிகள் திருப்பிச் சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.